படப்பிடிப்பில் நடந்த கோர விபத்து. விபத்தில் சிக்கிய வாரிசு விக்ரம் பிரபு வெளியான அந்த துயர செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவே இப்போ மிகப்பெரிய ஒரு சோகத்துல ஆழ்த்திருக்கு இந்த துயர செய்தி. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகர் விக்ரம் பிரபு. தமிழ் சினிமாவில் எத்தனையோ வாரிசு நடிகர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல களமிறங்கி அவங்களால சினிமாவில் சாதிக்க முடியாம நிறைய பேர் தோத்து போயிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய அப்பா, தாத்தா இவங்க எல்லாமே சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சாதனையை இவங்க கண்டிப்பா முறியடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் இவங்களுடைய படங்களை எதிர்பார்க்குறாங்க, நடிப்பையும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இவங்களால அந்த அளவுக்கு நடிக்க முடியல. இவங்களுடைய நடிப்பை ரசிகர்கள் யாரும் பெருசா ஏத்துக்கிறதும் இல்லை. அப்படிதான் விக்ரம் பிரபு கும்கிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. இவருடைய அப்பா பிரபு. பிரபு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு நட்சத்திர ஹீரோ. அதே மாதிரி அவங்க தாத்தா சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினவர். அப்படியாப்பட்ட ரெண்டு முக்கியமான நடிப்பு ஜாம்பவானுக்கு பிறந்தவர் விக்ரம் பிரபு. அப்படியாப்பட்ட இவரை எல்லாரும் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. இவருடைய படம் வந்தாலே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இன்ச்சு இன்ச்சா நோட் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு அமையக்கூடிய கதைக்களம் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக அமையல. அதில் அவருடைய நடிப்பும் பெருசாக பேசப்படலை. அதனால மக்கள் இவங்களுடைய படங்களை பெருசாக எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் இருந்தாலும் தன் அப்பா தன் தாத்தா மாதிரி நாமளும் சினிமாவில் பெரிய ஹீரோவாகணும் அப்படின்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு விக்ரம் பிரபு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு 25 படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரால் ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தொடர்ந்து அவரால் வெற்றியை கொடுக்க முடியல. ஒரு படம் வெற்றி அடைஞ்சா 2 படம் தோல்வி அடையுது. ஆனால் மக்கள் அந்த வெற்றி அடைஞ்ச படத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரியான படங்கள் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அது மாதிரியான கதையை விக்ரம் பிரபு ரொம்ப கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணுறாரு. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் மலையாளத்துலையும் கூட சில படங்கள் நடிக்கிறாரு. அந்த படமும் கூட அவருக்கு ஒன்றும் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கல. லாஸ்ட்டாக தமிழில் சிறை அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதாவது இதுக்கு முன்னாடி டானாக்காரன். டானாக்காரன் படமும் சிறை படமும் ஒரே மாதிரியான கதை தான். அது ரெண்டுமே பயங்கர வெற்றி. அதனால அது மாதிரியான ஒரு கதைகளும் கூட படம் நடிச்சா கண்டிப்பாக ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா தொடர்ந்து நாம தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய படங்களை ஹிட் கொடுக்க முடியும். அப்படியே ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு விக்ரம் பிரபு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால அவருடைய சொந்த தயாரிப்பில் அதே மாதிரி அந்த டானாக்காரன் சிறை அதுக்கேற்ற மாதிரி ஒரு முக்கியமான சிறையிலேருந்து ஒரு கைதி எப்படிலாம் தப்பிச்சு வெளியே போய் அவன் மீண்டும் போலீஸை தப்பிக்காம அங்கேயே எப்படி வாழ்றான், எப்படி சர்வே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதையில விக்ரம் பிரபு கமிட் ஆயிருக்காரு. அவர் சொந்த தயாரிப்பில் இந்த படத்தை கடந்த 2 மாதமா இயக்கிட்டு இருக்காரு ஒரு முக்கியமான புது இயக்குனர். இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கான். இந்த படத்துடைய கிட்டத்தட்ட ஒரு 70% படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த படம் டானாக்காரன் சிறை ரெண்டுத்தை தாண்டி விக்ரம் பிரபு கெரியர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு விக்ரம் பிரபு இந்த படத்தை முழுமையாக நம்பியிருக்காரு. அதனால எந்த ஒரு சீன்லையும் டூப் இல்லாமல் எல்லாத்தையுமே இவராகவே தனியாக நின்று நடித்து முடிச்சிருக்காரு. அப்படி இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்டில் ஒரு ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீனை படமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி படமாக்கும் போது ஏற்பட்ட ஒரு திடீர் விபத்தில் நம்ம விக்ரம் பிரபு சிக்கியிருக்காரு. விபத்தில் சிக்கி அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில அங்கேருந்து மீட்டெடுக்கப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சைகள் எல்லாமே அளிச்சும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் ஒரு சோக முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட ஒரு துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு.